என்ன இதுக்கடா சும்மா சும்மா எனக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படி என்னடா நீ பெரிய எவிடன்ஸ் வச்சிருக்க? அது இந்த பார்வதி இல்ல, பார்வதி. அந்த பார்வதி அந்த கத்தி குத்தால தான் செத்து போனாங்களா, இல்ல அந்த கத்தி குத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி விஷம் கொடுத்து சாகடிக்கப்பட்டாங்களா அப்படிங்கிறதுக்கான அந்த எவிடன்ஸ் அது என்கிட்ட இருக்கு. இது போதுமா இல்ல இன்னும் ஏதாவது தெரியணுமா? ஹலோ கர்ணா, லைன்ல இருக்கியா? சிக்னல்லாம் ஓகே தானே? டேய், என்ன நீ உளர்ற? இந்த பாரு, வளன்னு பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது, சரியா? இந்த ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சாலும் இனிமே ஒரு யூஸும் இல்லை, எல்லாமே வேஸ்ட். நீ என்ன பண்ற, ஒரு 2 கோடி எனக்கு கொடுத்துரு, டீலை முடிச்சுக்குவோம். யார் நீ? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீ யோசனை கூட பண்ணாத, அப்புறம் உன் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடும்பா. என்ன? சரி, நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துறேன். எப்ப வரணும், எங்க வரணும்னு சொல்லு, வந்துடுறேன். இப்படி அவசரப்பட்டா எப்படி? சொல்றேன், நானே உனக்கு ஃபோன் பண்ணி எந்த இடம் என்ன நேரம் எல்லாத்தையுமே உனக்கு டீட்டெயிலா சொல்றேன். அப்புறம் வந்தா போதும். ஹேய், ஹலோ, ஹேய். 2 கோடிக்கு சரின்னு ஒத்துக்கிட்டானே, ஒரு 5 சீய கேட்டிருக்கலாமோ? ஆசை யார விட்டுது? இன்னும் வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னாங்களே. கண்டுபிடிக்கிறேன். எவ்வளோ ஒருத்தன் புதுசா முடிச்சிருக்கான், அவன் நம்பரை எப்படியாவது ட்ராக் பண்ணி ஆகணும். இதுக்கு கரெக்டான ஆளு ஆதிதான். ஆதிக்கு ஃபோன் பண்ணுவோம். சீக்கிரம் அனுப்பிச்சு விட அந்த லொக்கேஷனை. ஓகே, கேஷ் அனுப்பிச்சு விட்றேன் இப்போ. ஃபிட்ட மாட்டேன். சாரி ஸ்வேதா, அந்த ஃபைலை கூட நான் சைன் பண்ணிடுறேன். என்னாச்சு? அவ்வளோ டென்ஷனா சைன் கூட பண்ணாம போனீங்க? அது தேவையில்லாத ஒருத்தனோட கால். சரி சொல்லு, அந்த அக்ரிமெண்ட்ல எங்கெங்க சைன் பண்ணும்? நான் இப்பவே போட்டுறேன். பார்வதி கத்தி குத்தால தான் செத்து போனாங்களா, இல்ல அந்த கத்தி குத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி விஷம் கொடுத்து சாகடிக்கப்பட்டாங்களா? இது மட்டும் தானா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? நீங்க ஏன் நார்மலா இல்ல? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல ஸ்வேதா. இல்ல, இந்தா. அது யாருன்னு தெரியலையே. This may happen every. சுடர்,
வாமா சாப்பிட்டு போய் படிக்கலாம் வா. மாமா இன்னும் அந்த பேஜ்ல 10 கொஸ்டின்ஸ் இருக்கு மாமா. நான் முடிச்சிட்டு வந்துடுறேன், நீங்க சாப்பிடுங்க. அப்பப்பப்பப்பா, இவ அழும்பு தாங்க முடியல. என்னமோ நாளைக்கே வக்கீலுக்கு பரீட்சை எழுதி பாஸ் ஆகி கோர்ட்ல போய் வாதாடி அவ அம்மாவை வெளியில கூட்டிட்டு வர மாதிரியே பில்டப் கொடுப்பா. ஏங்க அவளை போய் ஏன் கூப்பிடுறீங்க? பசி எடுத்து தானா வந்து சாப்பிட போறா. சுடர் சொல்றாங்கல்ல, வாமா. சுடர், நீ வந்து சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். வா. தியா தட்டுடு. மாமா சாப்பிட்டு முடிச்சதும் ஆ? நான் படிச்ச கொஸ்டின் எல்லாம் புக்ல இருந்து கேட்டு நான் கரெக்டா ஆன்சர் சொல்றேன்னு பாருங்க. ஆ, நீ என்னதான் விழுந்து விழுந்து படிச்சாலும் இந்த ஸ்கூல்ல வைக்கிற எக்ஸாம்ல எல்லாம் அவங்க சொல்ற அளவுக்கு உன்னால மார்க் எல்லாம் எடுக்க முடியாது. ரொம்ப கனவு காணாத. அத்தை, நான் நல்ல எக்ஸாம் எழுதி கண்டிப்பா நல்ல மார்க் எடுப்பேன். சரளா. ஆ? நான் ஒண்ணும் இல்லாதது சொல்லலையே. நாளைக்கு மார்க் எடுக்க முடியலன்னு அழுதுட்டு வந்து நிக்கதான் போறா பாருங்க. வார்த்தையை பார்த்து விடு சரளா. சுடரை கஷ்டப்படுத்துறதுனால அப்படி உனக்கு என்ன சந்தோஷம் வந்துட போகுது? இல்லைங்க, நான் நிஜத்தை தான் சொல்றேன். இவளால 50 மார்க் கூட தாண்ட முடியாது. பாரு, நீ பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு தியா நக்கலா சிரிக்கிறா. இத பாரு, சில நேரங்கள்ல நீ குழந்தைகளை சரியா கைட் பண்ற, சில நேரங்கள்ல அந்த பொறுப்பை நீ தவற விட்டுற. நீ பேசுறது எல்லாமே கேட்டு தியாவோட எதிர்காலமும் பாதிக்கும்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. நீ எனக்கு போதும், இன்னொரு இட்லி நான் காலையில சாப்பிட்டுக்கிறேன். சுடர், ஏய், சாம்பார்ல போட்டதை எப்படி காலையில சாப்பிடுவா? உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. ஆளையும் அவளையும் பாரு, குழந்தைங்க கிட்ட போய் என்ன பேசணும்னு தெரியாம. சுடர்மா, என்னமோ இல்லாததை சொல்லிட்ட மாதிரி ஆள் அழுக்க என்கிட்ட மூஞ்சியை காமிச்சிட்டு போறாங்க. அம்மா, சாம்பார் செம்மையா இருக்குமா. எனக்கு இன்னும் 2 இட்லி வச்சு நிறைய சாம்பார் ஊத்துங்கம்மா. சோறுடி தங்கம், இந்தா நல்லா சாப்பிடு. அம்மா, சுடர் நிறைய மார்க் எடுக்க மாட்டால? அதெல்லாம் எடுக்க மாட்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்ல இருந்து போன் பண்ணாங்க. நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்களா ஸ்வேதா? ஏய், தண்ணி குடு. தண்ணி குடிங்க மாப்பிள்ளை, இந்தாங்க பாத்து. அப்படின்னா அவன் கதை இன்னும் முடிக்கலையா? என்ன மாப்பிள்ளை, நல்ல விஷயம் சொல்றப்ப உங்களுக்கு இப்படி பொறையேறுது? இல்ல, நாளைக்கு மகேஷ் புது ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்கு அவனுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அந்த டென்ஷன் தான் அத்தை.